ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நியூயார்க்கை சேர்ந்த டாக்டர் லாங்டேல் ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு மருத்துவர், நன்றாய் ஜெபிக்கிறவர், குறிப்பாக நித்தியத்தை குறித்து நல்ல நிச்சயமுடைய ஒரு தெய்வ மனிதர். ஒரு நாள் ஒரு கார் விபத்துக்குள்ளாகி அவர் மரிக்கும் தருவாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் அவர்களை பரிசோதித்து சில மணி நேரத்தில் அவர் மரித்து போவார் என்று அவரிடத்தில் தகவல் சொன்னார்கள். அவர் தன்னுடைய சுய நினைவோடு இருக்கும்போது தன் குடும்பத்தை பார்க்க ஆசைப்பட்டார். அவருக்கு 2 பெண்மகள், 2 ஆண்மகன். மூத்தது மகள், 2வது 3வது மகன், 4வது மகள். பிள்ளைகளை பார்க்க, தன் மனைவியை பார்க்க ஆசைப்பட்டார். வேகமாகி தகவல் கொடுக்கப்பட்டு எல்லாரும் வந்தார்கள். கண்ணீர் மல்க நிற்கிறார்கள். அவர் தன்னுடைய மனைவியின் கையை பிடித்து கொண்டு சொன்னார், நான் உன்னை மனைவியாக பெற்றதில் பாக்கியம் அடைகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீ தான் காரணம். பிள்ளைகளெல்லாம் இவ்வளோ ஒழுக்கமாக, இவ்வளோ பயபக்தியாக நீ வளர்த்துட்ட, இவ்வளோ பொறுப்பு, உண்மையாகவே பாக்கியம். நீ எனக்கு கிடச்சது நான் ரொம்ப பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய மூத்த மகளை கையை பிடித்து நேசித்து, மகளே, நீ எனக்கு மூத்த மகளாக பிறந்ததை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீ தெய்வீக காரியங்களில் எவ்வளோ மேன்மை உள்ளவள். சாயலும் உன் தாயை போல இருக்கிற என்னை ரொம்ப நேசித்த, நான் உன்னை மகளாக பெற்றதில் பாக்கியம் அடைகிறேன். எங்களுக்கு எவ்வளோ நீ கீழ்ப்படிஞ்ச, எவ்வளோ ஆவிக்குரிய மகளாக இருந்த, ஜபித்த, வேதம் வாசிப்ப. மகளே, நான் ஒரு நாள் உன்னை பார்ப்பேன். குட் நைட் அப்படின்னு சொன்னார். அடுத்த மகனை கையை பிடித்து கொண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ ரொம்ப நல்லவன். எனக்கு மூத்த மகனா நீ பிறந்த, ரொம்ப கீழ்ப்படிந்த, நல்ல வேதம் வாசிப்ப, நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆலய காரியங்களில் போய் நீ ரொம்ப பணிவிட செய்வ. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை பெற்று வளர்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லி அடுத்த மகனை கடந்து இளைய மகளிடத்தில் வந்து விட்டார். மகன் துடித்து போனான். அக்காட்ட அப்பா பேசினாங்க, அம்மாட்ட பேசினாங்க, அண்ணன்ட்ட பேசினாங்க, ஏன்ட்ட பேசலையே, தங்கச்சிட்ட போயிட்டாங்களே. அவர் ஒன்றுமே கண்டுக்கல. தங்கச்சிட்ட பார்த்து சொன்னார், கையை பிடிச்சி முத்தமிட்டு, மகளே, நான் உன்னை பெற்றதுனால பாக்கியம் அடைகிறேன். காலங்கள் வந்த போது உலக வேலையை தூரத்தள்ளி ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணித்தாய். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். நீ என் இருதயத்திற்கு ஏற்றவள். என் இருதயத்தின் கீதம் நீ. நான் நேசிக்கிற ஒளி நீ அப்படின்னு சொல்லி, மகளே, நான் உன்னை பார்ப்பேன். குட் நைட் அப்படின்னு சொன்னார். மகன் துடித்து போனப்பா, ஏன்டா நீ ஒன்றும் பேசலையப்பா. அவன் பேர் சார்லி. சார்லி கூப்பிட்டு சொன்னார், மகனே, நான் உன்னை நேசித்தேன், அம்மா உன்னை நேசித்தாங்க, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த, எத்தனையோ தருணங்களை உனக்கு தந்தோம். ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை. அதனால் இயேசுவை ஏற்றுக்கப்பா, மறந்துருப்பா, பபாய் அப்படின்னார். அவனுக்கு ஒன்று புரிந்தது. அம்மாவை பார்த்து, அண்ணனை பார்த்து, அக்காவை பார்த்து, தங்கச்சியை பார்த்து குட் நைட்னு சொன்னாங்க, என்னை பார்த்து பாபாய் அப்படிங்கிறாங்களேப்பா, என்னப்பா அர்த்தம்? அவங்க சொன்னாங்க, ஒருவேளை இந்த மரணம் என்பது இருளறைந்த நேரம் போல இருக்கலாம், ஆனால் ஒரு காலை வருகிறது, நம்ம எல்லாரும் பரலோகத்தில் சந்திக்கும் போது எல்லாரையும் பார்ப்பேன், அன்னைக்கு நான் குட் மார்னிங் சொல்லுவேன். ஆனால் நீ மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மரித்தால் நரகத்து போவாய், திருப்பி அவனை பார்க்க முடியாது. அதனால் அவனுக்கு பாபாய் சொன்னேன். அவன் முழங்கால் படியிட்டு தகப்பனிடத்தில் கதறினான், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கதறினான். அப்பா அவனை பார்த்து கேட்டார், நீ ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறாயா, என்னை திருப்திப்படுத்த விரும்புகிறாய், உண்மையை சொல். அவன் சொன்ன, இல்லப்பா, நான் ஆண்டவரிடத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டேன், இப்பொழுது நான் மனம் திரும்பி விட்டேன். அவனை பார்த்து சார்லி சொன்னான், சார்லி, குட் நைட், நானும் உன்னை சந்திப்பேன். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். யோவான் 5:24 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, எதிர்கால நம்பிக்கை. ஒரு தேவ மனிதன், ஒரு தலை சிறந்த மருத்துவர் தன்னுடைய மரண நேரத்தில் எவ்வளவு நம்பிக்கையுடையவராயிருந்தார். எதிர்காலத்து குறித்து நம்பிக்கை இருக்கிறதா? நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நம்பிக்கையற்றவர்களைப் போல வாழாதீர்கள். உலகத்தில் என்றைக்காக ஒரு நாளும் மரணம் நம்மை சந்திக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம்.
இயேசுவை விசுவாசியுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் என்றால் அந்த பரலோக ராஜ்யம். நித்திய ஜீவனை உடைய நம்பிக்கையோடு வாழுங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம முகமுகமாய் அவரை சந்திக்க போகிறோம் என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதி. அண்டதே கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து திங்குண விதி முடிஞ்ச சத்தோன்னு கிழக்கையோ மேற்கையோ தெற்கையோ வடக்கையோ என்று சொல்கிற மனிதர்கள் போல அல்லப்பா. ஒரு நித்திய ஜீவனை குறித்த அறிவோடு உணர்வோடு எதிர்கால சிந்தையோடு வாழ கிருபைதாரும். கர்த்தர்களுக்கு தந்த மேன்மையான தலைமுறைகளுக்கு எதிர்கால சிந்தை குறித்து கொடுத்து வாழ கிருபைதாரும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலை வியாபார தொழிலை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் விசேஷ எல்லா நாள் நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பள்ளிக்கூடம் கல்லூரி போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு நாள் கர்த்தர் வருவார் அல்லது மரணம் என்னை சந்திக்கும். அந்த நாளில் தேவனோடு இருப்பேன், தேவ சாயலில் விழிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு வாழ கிருபைதாரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. Have a good day. God bless you.